அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாரு. ஆண்கள் சாப்பாடை வந்து பெண்கள் கொடுக்கக்கூடாது, பெண்கள் சாப்பாடை வந்து ஆண்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆண்கள் ரூம் சைடு வந்து பெண்கள் போகக்கூடாது, போனால் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாரு. அதுவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாரு. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது அந்த வீட்டில். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா அப்படிங்கிற ஆளுக்கு தான். அதுவும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிச்சார், இந்த மாதிரி பெண்கள் ஃபுட்டு ஆண்கள் கொடுக்கக்கூடாது, நான் அப்புறம் எதுக்கு நான் கிளாஸ் டாஸ்க் வைக்கிறேன், நான் எதுக்கு வந்து இந்த வீக்லி டாஸ்க்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லியா கூட பிக் பாஸ் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருந்தா கூட அந்த ரூல்ஸ் வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சுற்றுற ஆள் தான் வந்து சாச்சனா அப்படிங்கிற ஒரு குட்டி சாத்தான். அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்பாவாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர் கொடுக்குற இடம், அதாவது இடத்த கொடுத்தா மடத்தையே பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட்டோட அந்த ஒரு அப்பா அப்படிங்கிற இதனால அவருடைய மகளாக இருக்க சாச்சனா வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் எல்லாம் மீறி வந்து போயிட்டுருக்கு. அதான் சௌந்தர்யா கரெக்டாக கேட்டிருப்பாங்க, நீ வந்து இந்த மாதிரி ரூல்ஸை மீறியா, அது வந்து உனக்கு தப்பாக தரலையா, நம்ம சாப்பாடை வந்து அவங்களுக்கு கொடுக்கூடாது அப்படிங்கிறதா ரூல்ஸு, அது தப்பாக தரலையான்னு கேட்கும்போது அதை நான் வந்து பிக் பாஸ்ட்டை பேசிக்கிறேன், அதை நான் வந்து விஜய் சேதுபதிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ திமுறா சொல்லுது சாச்சனா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், சாச்சனாவுக்கு மட்டும் தனி ரூல்ஸு, மற்ற பெண்களுக்கெல்லாம் தனி ரூல்ஸா? இன்றைக்கி மட்டும் சாச்சனா வந்து கிளிக்கலன்னு வச்சுங்களேன் விஜய் சேதுபதி வேஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.